இந்தாங்க இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராகவனோட பெயில் ஆர்டர். கான்ஸ்டபிள் சார். ராகவனை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ராகவா, ஏண்டா இப்படி? ஐயோ, உடம்பெல்லாம் ரணா இருக்கேடா. ஒன்றும் இல்லை, வா. சரி சரி வா. இன்ஸ்பெக்டர் சார், இவர் ஜாமீன்ல வெளியில வந்தாலும் நீங்க விசாரணைக்காக எப்ப கூப்பிட்டாலும் இவர் வருவார். சார், நாங்கள் எங்கள் கடமையை தான் செய்கிறோம். விசாரணை நடத்துகிறப்ப உண்மையை வரவழைக்கிறதுக்காக சில சமயம் கடுமையாக நடந்துக்க வேண்டியதாக இருக்கு. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். அதே மாதிரி உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை. ஓகே, நிச்சயம் கண்டுபிடிச்சிருவோம். தேங்க்யூ. ஓகே, முள்ள வாடா. கன்றவையெல்லாம் பார்க்கும்படி ஆண்டவன் என் தலையில் எழுதிட்டானேடா. பகவானே, சார் பார்த்து. முள்ளடா ராகவா. ரொம்ப நன்றி சார். எதுக்கு கண்ணன் தேங்க்ஸ் எல்லாம்? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் வரட்டுமா? வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்ணா, என்னடா இது? என்னடா இது? ஏந்துடா. என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு கண்ணா. நான் எவ்வளவோ கொடுமை பண்ணிட்டேன். என்னடா இது? பண்ணிட்டேன். என்னடா கால்ல எல்லாம் வந்து ஏந்துடா. இல்லடா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அப்பதான் என் மனசு சாத்திரடி. நீ எந்த தப்பும் பண்ணலடா. நீ என் தம்பி. ஏந்துரு, ஏந்துரு. கண்ணா, நீ அம்மாவும் என்னால எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்களா? டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. சரி, நீ இந்த நிலைமைக்கு வரத்துக்கு யார் காரணம்? யார்கிட்ட அந்த பணத்தை வாங்கின சொல்லுடா. சாரிடா கண்ணா, உங்களுக்கெல்லாம் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன்டா. கண்ணப்பங்கிற ஒரு ஆளு நீ தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு நான் ஆர்டர்லாம் கொடுக்குறேன்னு சொன்ன. இன்னைக்கு நான் பேங்க்ல இருந்து வரும்போது அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ண பார்ட்டி தான்டா என் வண்டியில் ஏறினான். நிச்சயம் எனக்கு தெரியும்டா, அவன் தான்டா ஏதோ பண்ணிருக்கணும். அவன் தான் இதை பண்ணிருக்கணும். டே, அந்த கண்ணப்பன் இப்ப எங்கடா இருப்பான்? அவன் அந்த கண்ணப்ப அரவிந்த் செராமிக்ஸ்ல தான்டா இருக்கான். அவன் தான்டா அந்த இடத்துக்கு இன்சார்ஜ். ஆமாடா, அவன் தான் இன்சார்ஜ். அங்க போய் தான் அவனை மீட் பண்ணிருக்கேன். அங்க போய் தான் மீட் பண்ணிருக்கேன். சாரிடா கண்ணா, சாரி. சரி, நீ ஆத்துக்கு போ. இல்லடா, நீ வராம வீட்டுக்கு போக மாட்டேடா. டேய், நீ ஆத்துக்கு போடா. நான் நேரா அந்த அரவிந்த் செராமிக்ஸ் போய் கண்ணப்பனை பிடிக்கிறேன். நீ போ. அப்பா, டேய் கண்ணா, என்ன மன்னிச்சு தம்பியை ஏத்துப்பியா? டேய் என்னடா? போ ராகவா. வாங்க சார், போலாம் சார். அப்பா,
ஓனர் பேர் கண்ணப்பன் தானே? ஆமாம் சார், அவர் தான் இப்போ பொறுப்பில் இருக்காரு. அவர் வீடு எங்கப்பா இருக்கு? சார், எங்கள் முதலாளி சுப்பிரமணியன் சார் தான் இப்போ கண்ணப்ப சார் பொறுப்பில் விட்டுருக்காரு. அவர் வீடெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். உண்மையிலேயே தெரியாதா இல்லை அப்படி சொல்லியிருக்காங்களா? உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எதுக்கு நீங்கள் நாளைக்கு காலையில் வந்தீங்கன்னா அவரை நேரில் பார்த்துடலாம் சார். விடுங்கப்பா, நம்ம ஆர்த்தியை கேட்போம், அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி வரோங்க. வாங்க சார். அப்பா, என்ன ஆர்த்தி நீ அக்கௌண்ட்ஸ் நோட்ல கோலம் போட்டு இருக்க? கோலம் போடுறேனா? அக்கவுண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். கோலம் போடுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, அதுதான் இந்த அழகுல இருக்கா? உங்களை கிண்டல் பண்ணுவீங்களா? சரி, இந்த பாரு, 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு நம்ம கும்பகோணம் கிளம்புறோம். என்ன திடீர்னு? நம்ம கஸ்டமர் ஒருத்தரோட காரை நாளைக்கு கும்பகோணத்துல போய் டெலிவரி பண்ணணும். நீயும் வந்தேன்னு வையேன், அப்படியே உப்பிலியப்பன் கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். என்னங்க இது இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றீங்க? இப்படி திடுதிப்புன்னு சொன்னா எப்படி? ஆபீஸ்க்கு லீவ் சொல்ல வேண்டாமா? உங்க எம்டி ரொம்ப நல்லவர், நீ ஃபோன் பண்ணி சொல்ல, அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஐயோ, அவர் வேற ஊர்ல இல்லையே. கிஷோர் வர நாளைக்கு 11 மணிக்கு தான் வருவாரு. வேணும்னா அவர்கிட்ட வேணா சொல்லிட்டு நம்ம போலாமா? சரி, எனக்கும் பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆனா 12 o'clock நீ ரெடியா இருக்கணும், ஓகேவா? சரிங்க. அடாடா, வெளியில போனோம்னு சொன்னோம்னா எங்க இருந்தா உனக்கு சந்தோஷம் வருதோ. யாருங்க இந்த நேரத்துல? யாரு, நம்ம அப்புனா தான் இருக்கும். கடை சாவி எடுத்துன்னு வந்துட்டேன்ல, காத்தால போய் அவன் சீக்கிரம் திறக்கணும், அதான் வந்திருப்பான். நீ போய் சாவி எடுத்துன்னு வா, போ. வாங்கப்பா, வாங்கண்ணா. உட்காருங்க. வாங்கப்பா, வாங்கண்ணா, உட்காருங்க. அப்பா ஒரு நிமிஷம் காஃபி கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. நாங்கள் இப்போ இக்கட்டான நிலைமையில மாட்டின்னு இருக்கோம். ஏன்பா, என்னாச்சு? ராகவனை போலீஸில் பிடிச்சின்னு போயிட்டாடா. ஏன், என்ன தப்பு பண்ணா? அவன் எந்த தப்பும் பண்ணலடா. அவனை திட்டம் போட்டு மாட்ட வச்சிருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் அலைஞ்சுட்டு இருக்கோம். அப்ப ராகவண்ணா? அவனை ஜாமீனில் கூட்டணும் வந்துட்டோம்மா. ஆர்த்தி, உங்கள் எம்டி பேர் என்ன? கண்ணப்பன். ஏமா இதை என்கிட்ட முதல்லயே சொல்லல? என்னன்னா, எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த ஆள் நம்ம குடும்பத்தையே அழிக்கணும்னு அலைஞ்சுட்டு இருக்கான். நம்ம ராகவனை போலீஸ் மாட்ட வச்சதே அவன் தான். ஏன் நம்ம மாப்பிள்ள ராஜாவுக்கு இத்தனை பிரச்சனை வந்ததுக்கு அந்த ஆள் தான் காரணம். என்ன சொல்றீங்கண்ணா? ஆமாமா. அட பாவி, அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவனை நல்லவன் சொல்லியிருந்தப்பா. இன்னொன்னு ஒன்று தெரியுமாப்பா, என்ன நம்ம ஆத்த விட்டு வர சொன்னதே அவன் தான்ப்பா. அப்போ உன்னோட சர்வீஸ் ஸ்டேஷன் திறந்து வச்சது அந்த பாவி தான் நான் திறந்து வச்சான். இப்படி நல்லவன் மாதிரி நாடகம் நடத்திருக்கானே, ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன்டா. ஆர்த்தி, கண்ணப்பன் எங்கம்மா? அவர் பெங்களூர் போயிருக்காருண்ணா. எப்போ வருவான்? அது கிஷோருக்கு தான் தெரியும். கிஷோர் நாளைக்கு வந்துருவாரு. அவன் வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுமா? சரிண்ணா. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். அண்ணா, நானும் வரேண்ணா. டேய், எல்லாரும் எதுக்குடா? நீ உன் வேலையை பாரு. கண்ணப்பன் வந்த உடனே மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுமா? சரிண்ணா. சரி, கிளம்புறேன். வரேன்டா. வாங்கப்பா. அம்மா, சம்மந்தி போயிருக்காருலம்மா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவாரு. தைரியமா இருமா, நம்ம பக்கம் தான் தப்பே இல்லையம்மா. ஏமா பயப்படணும்? ஏன்பா, ஏன் இப்படி ஒரு சிக்கல்ல அவர் மாட்டிட்டு இருக்காரு? இப்பதான் சௌந்தர்யா பிரச்சனை முடிஞ்சு எல்லாமே சுமூகமா போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீ ரொம்ப சந்தோஷப்பட வேண்டான்னு இப்படி ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. எப்ப ராகவன் இந்த வன்மத்தையும் குரோதத்தையும் கைவிடுறானோ அப்பத்தான் அவனுக்கு நல்ல காலம் பிறக்கும். அம்மா, சம்மந்தி மாப்பிள்ளையும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாமா. வாங்க சார், போலாம். என்னங்க, என்ன இதெல்லாம்? என்ன மாப்பிள்ளை இது? சார், இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்கொயரின்னு கூப்பிட்டா போகணும். போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரினா இப்படி நடக்கிறது வழக்கம் தானே சார்?
யாரோ அவருக்கு வேண்டாதவங்க தான் பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க. பிளான் பண்ணி மாட்டி விட்டாளா இல்ல நீயே பணத்தாசை பிடிச்சு? மாமா, தாத்தா சொல்றது கரெக்டு தான். வேண்டியவங்களாம் ஒதுக்கி வச்சுட்டு வேண்டாதவங்களோட ஒன்று சேர்ந்தது என்னோட தப்பு தான். கேஸ் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நான் குற்றவாளி தான். நீங்க ஏன் மாப்பிள்ள மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? ஆமா, சம்பந்தி எங்க? அவர் கண்ணே சாரோட அரவிந்த் செராமிக்ஸ் போயிருக்காரு. கண்ணப்பங்கிறவரை தேடி போயிருக்காங்க. கண்ணப்பனா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. மாமா, நீங்க வாங்க மாப்பிள்ள, ரெஸ்ட் எடுங்க. ராமச்சந்திரன், ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார் இது போய்? ஒரு நிமிஷம், மெதுவா பார்த்து வாங்க. சாரு ரொம்ப உடைஞ்சு போய் மனசு வெறுத்து வந்திருக்காரு. நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும். கண்ணே சாரை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். போய் சொல்லுங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, நான் வரேன். தாத்தா வரேன். இவனாவது கண்ணனை சரியா புரிஞ்சுக்கிறதாவது பெருவி குணம் எங்க போகும்? ஸ்ரீ, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிட்டியாமா? வச்சுட்டேன்ப்பா. 5 லட்சம் ரூபாய் பணம், உங்க ஏடிஎம் கார்டு எல்லாமே வச்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்பா, நான் புறப்படுறேன். சுந்தரம், ஒருத்தர் வெளியே போகும்போது எங்க போறேள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவா. இருந்தாலும் கேட்கிறேன், இவ்வளவு பணத்தெல்லாம் எடுத்துட்டு நீ எங்கடா போற? கும்பகோணத்துக்கு. கும்பகோணத்துக்கா? எதுக்கு? நான் எதுக்கு கேட்கிறேன்னா, கண்ணனும் பத்மஜாவும் தனியா போயிட்டா, இப்ப நீயும் கும்பகோணம் போறேங்கிற, அதான் எதுக்குன்னு கேட்கிறேன். அப்பா, பகவான் எனக்கு கை நிறைய பணத்தை கொடுத்தான், சந்தோஷத்தை பிடிக்கிட்டான். கும்பகோணத்துலேருந்து வந்ததுலேருந்து வசதி கொடுத்து வாழ்க்கை சூன்யமாயிடுத்துப்பா. இது நான் செஞ்ச தப்புக்கு தண்டனைன்னு கூட எடுத்துக்கலாம். பத்து வயசுல பிறக்காத பிள்ளைதான் கண்ண. ஆனா இந்த ஆத்துல அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிண்டு ஆலவிருஷமா இருந்தான். பகவானுக்கு அதுவும் பொறுக்கல்ல. பொண்டாட்டியும் பிள்ளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டார். வேதனையில இருக்கும் போதெல்லாம் பசுமடத்து பெரியவற்றை அழுது புலம்பியிருக்கேன். அப்பப்ப எனக்கு ஆறுதலும் சொன்னார், அறிவுரையும் சொன்னார். அதுக்கப்புறம் ஒருத்தரும் இல்லப்பா, ஒருத்தரும் இல்லை. அனாதியா நிற்கிறேன். அப்பா, ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள துக்கத்தை மறைச்சு வச்சுக்கிண்டு மற்ற வாழ்க்கை சிரிச்சு பேசிண்டு எத்தனை நாளைக்குப்பா இப்படி பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? முடியலப்பா, முடியல. வேதனையும் விசாரமும் மனசை சல்லடக்கண்ணா தொலைச்சுடுத்து. அதான் பசுமடத்துக்கு போனா அந்த சூழ்நிலை, பெரியவர் இருந்த ஆசிரமம், இதெல்லாம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் புறப்படுறேன். அது மட்டும் இல்லை, சூர்யா பேரில் அறக்கட்டளை ஆரம்பிக்க போகிறோமே, அந்த ஆரம்ப விழாவும் நெருங்கி வந்துருத்தோ. எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் புறப்படுறேன். சரிடா, திரும்பி நீ எப்போ வருவே? எம்பெருமான் எப்போ திருவிழம் பற்றி என்னை திரும்ப கூப்பிட்றானோ அப்போ வருவேன். ஏன்பா, திரும்ப வந்து அப்படி என்ன பெருசாக சாதிச்சிட போகிறேன்? அப்பா, நீங்க ரொம்ப மன கஷ்டத்தோட தான் கும்பகோணத்துக்கு போறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ராகவன் மேல எந்த வருத்தமும் வேண்டாம்ப்பா.
நடந்த சம்பவம் அவரை மாத்திடுச்சு. செஞ்ச தப்ப சொல்லி சொல்லி நேத்து ராத்திரி பூரா புலம்பிக்கிட்டு தான்ப்பா இருந்தாரு. இப்ப கூட அம்மாவையும் கண்ணன் அண்ணாவையும் ஆக்ஷன் வந்துடலாம் தான்ப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில போய் நீங்க கிளம்புறேன்னு சொல்றீங்களே? அவன் பேச்ச போய் நம்ப சொல்றியம்மா. குடிகாரன் பேச்சாவது வெடிகிற வரை இருக்கும். ஆனா இவன் சொல்ற வார்த்தை அடுத்த க்ஷணமே மறைஞ்சு போயிடுமா. இவனாவது போய் கூட்டின்னு வரதாவது. ஸ்ரீ, நான் ஒன்று சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கண்ணன் காலில் விழுந்தானே, அது கூட எனக்கு இவன் நடிக்கிற மாதிரி தாமா இருந்தது. அப்பா, இன்னும் என்ன நம்பல? நீங்க என்ன நம்பல? அப்பா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ணன் காலில் விழுந்தது நான் இல்லப்பா. அந்த திமிர் பிடிச்ச ராகவனோட ஆணவம், பொறாம, சுயநலம் எல்லாம் தாப்பா. ப்ளீஸ் பா, என்ன நம்பக்கப்பா. ராகவ, உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இதே வார்த்தையை தாண்டா நிறைய தரம் சொல்லியிருக்கே. அப்பா என்னை மன்னிச்சிருங்கோ, அம்மா என்னை மன்னிச்சிருங்கோன்னு கெஞ்சுவே. அசடுகள்ரா நாங்க, நம்பிடுவோம். மறுநாள் கிளம்புறேன், கத்துவே, ரகலை பண்ணுவே. என்ன பாடு படுத்தி எடுத்திருக்கடா எங்களை. நீயாவது திருந்தறதாவது. ஓ, உன் தலையில் எடுத்து எதுவோ அது நடக்கட்டும். அம்மாடி, பேக் எடுமா, நான் பரப்படுறேன். அப்பா, அப்பா ப்ளீஸ் பா, என்ன நம்புங்கப்பா. நான் தெரிஞ்சிட்டேன்ப்பா. அப்பா, உங்க மேல எனக்கு கோபம் இருந்ததுப்பா, அந்த உயல் விஷயத்துல மட்டும்தான். இப்ப சொல்றேன்ப்பா, எனக்கு சல்லி காசு கூட வேணாம்பா. துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் சுத்தி நிக்கிற நீங்க எல்லாரும் மட்டும் இருந்தா போதும்பா எனக்கு. ஏண்டா, இப்ப கூட உனக்கு உயிர் விஷயம்தான் பெருசா தெரியுது. கண்ணனை கஷ்டப்படுத்தினது உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா? அப்பா ப்ளீஸ் பா, என்ன கொல்லாதீங்கப்பா. கண்ணனை வீட்டை விட்டு அமிச்சது நான் செஞ்ச மா பாவம்பா. கண்ணை என்ன மன்னிச்சிருவான்பா. அப்படி அவன் மன்னிச்சாலும் இந்த பாவம் சாகிற வரைக்கும் என்ன ஒருத்தேன தான்ப்பா இருக்கும். அப்பா, நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியதான்ப்பா. ப்ளீஸ்ப்பா, என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா.